अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்திலே அவதரித்தவர் வேதாந்த தேசிகன். தம்முடைய அவதார ஸ்தலமான அந்த திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அவனுக்கு தமிழிலே விளக்கொளி என்றும் சம்ஸ்கிருதத்திலே தீப பிரகாசன் என்றும் திருநாமம் அமைந்துள்ளது. அந்த எம்பெருமானை குறித்து ஒரு ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்கிறார். அந்த ஸ்தோத்திரத்திலே சரணாகதி என்கின்ற அதனுடைய வைபவத்தையும் சேர்த்து அருளிச் செய்கிறார். ஆயினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு சரணாகதி தீபிகா என்கிற பெயரை அவரே இட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்திலே முதலிலே சில ஸ்லோகங்களிலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையும் அனுபவித்து அதற்கு பிறகு சரணாகதியை பற்றின விஷயங்களை தெரிவிக்க தொடங்குகிறார். இப்பொழுது நாம் இந்த ஸ்தோத்திரத்திலே 4வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 4வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி பிராட்டியினுடைய சேர்த்தியாலே அது நன்றாக அப்படி ஒளிவிடுகிறது. அதாவது எம்பெருமான் என்கிறவன் இயற்கையாக எப்படிப்பட்ட நிறத்தை உடையவன் என்றால் கருமை நிறத்தை உடையவன். அதாவது பகவான் என்கிறவன் அவன் திருமால் அல்லவா, மால் என்றாலே கருமை என்பதுதான் பொருள். அதனால் பரபிரம்மம் என்கிறது கருத்த நிறத்தைத்தான் உடையதாய் இருக்கும் அது. ஆனால் பிராட்டியினுடைய சேர்த்தியாலே அவளுடைய திருமேனி ஒளியினுடைய ஒரு நிழலீட்டாலே எம்பெருமானுடைய திருமேனியும் நன்றாக அப்படி பிரகாசிக்கிறது, விளக்கொளி போலே பிரகாசிக்கிறது, பிராட்டியாலே தான் என்பதாக. அதைத்தான் ஆழ்வாரம் கூட சொல்லுகிற பொழுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி பொன்மேனி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவனுடைய திருமேனி கரியமேனி. ஆனால் திருக்கண்டேன் என்று முதலில் பிராட்டியை சொன்னார். பிராட்டியனுடைய பிரகாசத்தாலே எம்பெருமானுடைய திருமேனி பொன்னாக மாறிவிடுகிறது என்று சொல்லும்படியாக அப்படியெல்லாம் அது ஆச்சாரியர்களாலே பலவிதமாக விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தையும் சேர்த்து இந்த 4வது ஸ்லோகத்திலே அருளிச் செய்கிறார். அது இந்த தலபுராணத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதையும் சேர்த்து சொல்லுகிறார். அதாவது பெரிய பிராட்டியாரானவள் இந்த திருத்தலத்திலே வந்து இங்கே எழுந்தருளி இருந்தாள். அதாவது பரமபதத்திலிருந்து இங்கே வந்திருந்தாள். இவளுக்காகத்தான் எம்பெருமான் இங்கே வந்து சேர்ந்தான், அந்த பிராட்டிக்காகத்தான் அந்த விளக்கொளி எம்பெருமான் இங்கே வந்து சேர்ந்தான் என்று அப்படியும் ஒரு சரித்திரம் உண்டாகினாலே அதையும் சேர்த்து நாம் அனுபவிக்கும்படியாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். பத்மாகராதுபகதா பரிஷஸ்வஜே த்வாம் வேகாசரித் விகரணா கலசாப்தி கன்யா ஆகுஸ்ததா பிரபிருதி தீபசமாவபாசம் ஆஜானதோ மரகத பிரதிமம் வபுஸ்தே. பத்மாகரா என்னால் பத்மாகராத்து அவளை சொல்கிறார். பத்மாகராத் உபகதா பரிஷஸ்வஜே த்வாம். பத்மாகராத்து தாமரைப்பூவிலிருந்து தோன்றினவள். பத்மம் என்றால் தாமரை, அதிலிருந்து உபகதா தோன்றினவள். அவள் யார்? கலசாப்தி கன்யா. கலசாப்தி என்னால் கடலுக்கு பெயர். அந்த அதாவது பெரிய பிராட்டியார் என்பவள் கடலரசனுடைய பெண் என்று சொல்லுவதுண்டு. சமுத்திரராஜனுடைய பெண் இல்லை. சமுத்திரத்தை கடைந்த பொழுது அதிலிருந்து தான் பெரிய பிராட்டியார் ஒரு அவதாரம் பண்ணினாள் அல்லவா. ஆகினாலே பெரிய பிராட்டியாருடைய தகப்பனாராக
அந்த கடலரசனை சொல்லுவதுண்டு. அப்போ கலசாப்தி கன்யா பத்மாகராத், அவள் பத்மாகராத் உபகதா, தாமரையிலிருந்து தோன்றியவளாய் அவள் என்ன பண்ணினாள்? பரிஷஸ்வஜே துவாம், அவள் உன்னை அணைத்து கொண்டாள். அப்படி உன்னை அணைத்து கொண்டவள் என்ன பண்ணினா? அப்படிப்பட்டவள் என்ன செய்தாள்? வேகவதி சரித் விகரணா, வேகவதி நதிக்கரையிலே விகரணா விளையாடுபவளாய் இருந்தாள். அதாவது பரமோதத்தை விட்டு அவள் வேகவதி நதிக்கரையிலே, இங்கே அந்த பின்னால் சொல்ல போகிறாள் லக்ஷ்மி சரஸ் என்று ஒரு பொய்கை, அது அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போகிறார். அதனுடைய அருகிலே தான் இந்த நதி இருக்கு, அதாவது இந்த திருக்கோயில் திவ்ய தேசம் இருக்கிறது, திருத்தன்கா. அங்கே விளையாடி கொண்டிருந்தாள் வேகாசரித் விகரணா. அப்படிப்பட்டவள் துவாம் என்ன செய்தாள்? அங்கு வந்து சேர்ந்த உன்னை பரிஷஸ்வஜே, உன்னை அணைந்து கொண்டாள். அப்படி அவள் அணைத்து கொண்டபடியினாலே என்ன ஆகிவிட்டது? என்னால் உன்னுடைய திருமேனி அது எப்படிப்பட்டது? என்னால் ஆஜானதோ மரகத பிரதிமம் வபூதே, இயற்கையாகவே அது எப்பொழுதுமே மரகத பிரதிமம், மரகதம் போலே. மரகதம் என்றால் என்ன? நல்ல கரும்பச்சை என்று சொல்லலாம். இந்த கரும்பச்சை என்னால் எம்பெருமானுடைய திருமேனி கரிய நிறத்தை உடையவன். அதனால் அவனை சொல்லுவது, அவனை நீலமணி போலே மரகதமணி போலே என்றெல்லாம் சொல்லுவதனுடைய காரணம் என்ன? நீலமணி என்னாலும் நல்ல உயர்ந்த நீலமணியாக இருந்தால் அது சற்று கருநீலமாகத்தான் இருக்கும். அதே மரகதமணி என்னால் உயர்ந்த மரகதமாக இருந்தால் அது கரும்பச்சையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனியை உடையவனும் மரகத பிரதிமம் வபுகு. அப்படி இருந்தாலும் கூட எப்பொழுது உன்னை பிராட்டி உன்னை அணைந்து கொண்டாளோ ததா பிரபிருதி தீபசமா அவபாசம், அவளை உன்னை அணைத்து கொண்ட அந்த காலத்திலிருந்து அது என்ன ஆகிவிட்டது? அப்படியே பேரொளியோடு தீபம் போல பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. அதாவது பெரிய பிராட்டியார், கடலரசனுடைய பெண்ணான பெரிய பிராட்டியார் இந்த வேகாசரித் விகரணா என்று இந்த வேகவதி நதிக்கரையிலே, அதனுடைய ஆற்றின் கரையிலே விளையாடும் அவளாய் வந்து சேர்ந்தாள். அவளை அடைவதற்காகத்தான் எம்பெருமானும் இங்கே வந்து சேர்ந்தான். எப்பொழுது அந்த பெரிய பிராட்டியார் அவனை அணைத்து கொண்டாளோ அன்று தொடங்கி அந்த எம்பெருமானுடைய மரகதமணி போன்ற திருமேனியானது விளக்கொளியாக மாறிவிட்டது. அது நல்ல தீபம் போன்ற பிரகாசத்தை உடையதாக அது ஆகிவிட்டது என்று இப்படி பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் என்று அந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்தையும் சற்று காட்டுபவர் போலே அங்கே எழுந்தருளிருக்கிற பிராட்டியினுடைய ஒரு சேர்த்தியாலே எம்பெருமானுக்கு பெருமை ஏற்பட்டது என்று அப்படி அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. எம்பெருமானுக்கு தீப பிரகாசன் என்று திருநாமம், அந்த பிராட்டிக்கு மரகதவல்லி என்று திருநாமம். அதையும் ஒரு குறிப்பாலே இங்கே காட்டுகிறார். எம்பெருமானுடைய திருமேனி மரகதமணி போலே இருந்தது என்று காட்டுகிறார் என்றுதான் நாம் ஸ்லோகத்திலே பார்த்தாலும் கூட அந்த பிராட்டியினுடைய திருநாமத்தையும் ஒருவாறு இங்கே குறிப்பாலே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார் என்றே நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன காட்டுகிறார் என்னால், அந்த விளக்கொளி என்கிற எம்பெருமானுடைய சந்நிதி இருக்கிறதே திருத்தன்கா, அந்த திருத்தன்கா திவ்யதேசத்திற்கு ஒரு குளம் இருக்கிறது, பொய்கை. அந்த குளத்திற்கு லக்ஷ்மி சரஸ் என்பது பெயராம். அது புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தல புராணத்திலே. அந்த லக்ஷ்மி சரஸ் என்கிற பொய்கையானது எம்பெருமான போலவே இருக்கிறதுன்ற, எம்பெருமானம் அந்த பொய்கையும் ஒன்று என்பது போல வைத்து சிலேடையாக, அதாவது 2 பொருளும், அதாவது இந்த ஸ்லோகத்திலே சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் எம்பெருமானுக்கும் பொருந்தும், அந்த லக்ஷ்மி சரஸ் என்கிற அந்த பொய்கை அந்த குளத்திற்கும் பொருந்தும்படியாக வைத்து அதை பற்றி ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். சுவாமின் கபீர சுபகம் ஸ்ரமஹாரி பும்சாம் மாதுர்யரம்யமனகம் மணிபங்க திருஷ்யம் வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்பசோபாம் லக்ஷ்மீ சரஹ சரசிஜாஸ்ரயமங்ககந்தே. லக்ஷ்மி சரஸ் என்கிற திருநாமத்திற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், லக்ஷ்மியானவள் குடைந்து விளையாடுகிற சரஸ், தான் படிந்து குடைந்து விளையாடுகிற சரஸ் என்பதுதான் பொய்கை என்பதுதான் என்னுடைய பொருளாக ஆகும். எம்பெருமானே லக்ஷ்மி சரஸ் என்று சொல்லிவிடலாம், எம்பெருமானையும் கூட. ஏனென்றால் எம்பெருமானே அவள் படிந்து குடைந்து அனுபவிக்கிறாளோ இல்லையோ பெரிய பிராட்டியார். அதனால் எம்பெருமானே லக்ஷ்மி சரஸ், எம்பெருமானும் கூட ஒரு பொய்கை போலத்தானே. ஆண்டாள் கூட நீராடப் போதுவீர் என்று அழைத்த இடத்திலே அவனை பொய்கையாக சொல்லுகிறாள் என்று சொல்லுகிறார். ஆழ்வார்களுடைய பாசுரத்திலே பல இடங்களிலே அவனை தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே என்று அவனை தடாகமாகவே அனுபவிக்கிறார்கள். ஆகினாலே இங்கே லக்ஷ்மி சரஹா என்கிற வார்த்தை
அது எம்பெருமானையும் சொல்லலாம், அது அந்த பொய்கையையும் சொல்லலாம் என்று நாம் கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கிறது என்னால் பாருங்கள். முதல்ல கபீர சுவாமின்னு எம்பெருமானே, கபீர சுபகாம் மிகவும் கம்பீரமாக இருக்கக்கூடியது. எம்பெருமானுடைய திருமேனி என்கிறது எப்படிப்பட்டதுன்னா கம்பீரமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னார். கம்பீரமாய் ஆழமாய் அழகியதாய் இருப்பது என்று சொல்லலாம் எம்பெருமானுடைய திருமேனி. லக்ஷ்மி சரஸ் என்பது எப்படி இருக்கிறோம், அதுவும் கபீர சுபகாம், நல்ல அந்த பொய்கையும் கூட ஆழமாய் அழகியதாய் இருக்கிறது என்று அது ஒரு அர்த்தம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடி ஸ்ரமஹாரி பும்சாம், பும்சாம் ஸ்ரமஹாரி, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய களைப்பையெல்லாம் போக்குவது எம்பெருமான் தான். அத்தனை பேர் அந்த எம்பெருமானை சேவித்த பொழுதே நம்முடைய களைப்பெல்லாம் ஆறிவிடும். ஆக நாம் களைப்பாறக்கூடிய இடம் என்னால் எது என்னால் அது எம்பெருமானுடைய திருவடிவாரம் தான் என்று அந்த ஸ்ரமஹாரி என்கிறது எம்பெருமானுக்கும் பொருந்துகிறது. அதே போல் இந்த லக்ஷ்மி சரஸ் பொய்கை இருக்கிறது, எல்லாரும் வெப்பத்தாலே தகித்து வருபவர்கள் அந்த நதியிலே குளித்து எழுந்தார்களானால் அவர்களுடைய களைப்பெல்லாம் போய்விடுகிறது. அதனால் எல்லாருக்கும் களைப்பை ஆற்றுவதாக இருக்கக்கூடியது லக்ஷ்மி சரஸ் என்ன அதுக்கும் பொருந்துகிறது அந்த சொல். அதற்கு மேலே மாதுரியம், இனிமையாயிருப்பது, ரம்யம், அழகாயிருப்பது, அனகம், எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பது, எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் சொல்லலாம், அந்த பொய்கைக்கும் சொல்லலாம். அதுக்கு மேலே மணிபங்க திருஷ்யம், மணிபங்க திருஷ்யம் என்னால் இரண்டு விதமான பொருள். மணியை பங்கப்படுத்துகிற, மணியை கீழே தள்ளி அதை காட்டிலும் தான் உயர்ந்தது என்று காட்டும்படியான அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனி அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அப்படியும் பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள் என்னன்னா மணி துண்டு, அதாவது மணிபங்க திருஷ்யம் என்னால் இந்திரன் நீல துண்டம் போல இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி என்று அப்படியும் சொல்லலாம். அதே போல் அந்த தாமரை பொய்கை இருக்கிறதே லக்ஷ்மி சரஸ், அதுவும் எப்படி இருக்குன்னு கேட்டால் அழகாக அப்படியே நீலத்துண்டம் போலே, அதாவது நல்ல அப்போ ஒளி உடையதா, மேலிருந்து பார்த்தால் கீழே இருக்கிறது கூட தெரியுமா, அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஆயினால அது தெரிகிறது என்று சொன்னார். அதுக்கு மேலே இன்னும் என்ன சொல்றார், இப்படிப்பட்ட வேகாந்தரே விதனுதே, வேகவதியினுடைய நதிக்கரையிலே இது அமைந்திருக்கிறது என்றார். ரெண்டுமே எம்பெருமானும் அந்த வேகவதி நதிக்கரையிலே தான் அந்த விளக்கொளி எம்பெருமானும் எழுந்தொழியிருக்கிறான். இந்த லக்ஷ்மி சரஸம் வேகவதி நதிக்கரையில் தான் இருக்கிறது. அது எப்படி பிரதிபிம்ப சோபாம், ரெண்டும் பிரதிபிம்பம், அதனுடைய பிரதிபிம்பம் வேகவதி நதியில் தெரிகிறதாம். அதாவது எதனுடைய பிரதிபிம்பம், எம்பெருமானுடைய பிரதிபிம்பம் வேகவதி நதியிலே தெரிகிறது என்று சொல்லலாம். அல்லது இந்த லக்ஷ்மி சரஸ் என்கிற பொய்கை அதனுடைய பிரதிபிம்பமும் அந்த வேகவதி நதியிலே தெரிகிறது என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே அடுத்ததாக என்ன சொல்றார், சரசிஜாஸ்ரீயம் அங்ககம் தே லக்ஷ்மி சரஹா என்ன சொல்லுகிறார், உன்னுடைய அங்கம் திருமேனி அது எப்படிப்பட்டது, கீழே சொன்ன விசேஷணங்கள் எல்லாம் அந்த திருமேனிக்குத்தான் சொன்ன. கபீர சுபகம், ஸ்ரமஹாரி பும்சாம், மாதுரிய ரம்யம், அனகம், மணிபங்க திருஷ்யம், பிரதிபிம்ப சோபாம் என்று இத்தனையும் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் அந்த லக்ஷ்மி சரஸ் என்கிற பொய்கைக்கும் சொல்லும்படியாக ஒரு சொல்லும் அப்படி நாம் பொருத்தி பார்க்கலாம். அப்படிப்பட்ட லக்ஷ்மி சரஹா, லக்ஷ்மி சரஸ் என்கிற பொய்கையும் கூட சுவாமின்னு தேவரீரும் கூட எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வேகவதி நதியினுடைய கடையிலே. அது பிரதிபிம்ப சோபாம், அந்த சாயலின் அழகை அந்த வேகவதி நதி காட்டும்படியாக அப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அங்கே எழுந்து இருக்கிறார்கள். அதாவது விளக்கொளி எம்பெருமானும் வேகவதி நதி கரையில் எழுந்தொழிருக்கிறான், அவனுடைய அந்த பிரதிபிம்பம் வேகவதி நதியிலே தெரிகிறது. இந்த லக்ஷ்மி சரஸ் என்கிற பொய்கை அதுவும் வேகவதி நதி கரையிலே அமைந்திருக்கிறது, அதுவும் வேகவதி நதியிலே அது பிரதிபிம்பமாக அப்படி தெரிகிறது என்று இப்படி அழகாக அந்த லக்ஷ்மி சரஸ் என்கிற பொய்கை அதற்கு உண்டான சிறப்பு அத்தனையும் எம்பெருமானுக்கும் பொருந்தும். எம்பெருமானுக்கு உண்டான சிறப்பு அது அத்தனையும் இந்த நதிக்கும் பொருந்துகிறது என்பதாக வைத்து மிகவும் அழகாக ஸ்லேஷத்திலே, அதாவது ஸ்லேஷம் என்னால் ஒரே சொல்லுக்கு இரண்டு பொருள் கொள்ளும்படியாக அந்த சொற்கள் அத்தனையும் லக்ஷ்மி சரஸையும் சொல்லுகிறது, எம்பெருமானுடைய திருமேனி அழகையும் சொல்லுகிறது என்று சொல்லும்படியாக அப்படி அந்த திவ்யதேசத்தினுடைய திருக்குளத்தை இப்படி அனுபவித்தார் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।